ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அங்கே செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் சும்மா ஒரு 8லேருந்து 9 வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் லைட்டாக பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிரும் வெங்காயமும் கடுகும் சேர்ந்து. வெங்காயம் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா நசுக்கி சேர்த்துருக்கேன். தோலை உரித்து நசுக்கி சேர்த்துருக்கேன். பூண்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் எப்போவுமே காரக்குழம்புல. இப்போது கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்திங்கன்னா அந்த வாசனை நல்லா இருக்காது சாப்பிடும்போது. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கணும். இப்போது வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போது தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் 2 பெரிய சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருந்தேன், அதை சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வேகும் வெங்காயமும் தக்காளி நல்லா சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சிம்மில் வச்சு மூடி போட்டு விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு தக்காளி வெந்து நல்லா சாஃப்ட் ஆகும். திறந்து வச்சு வேகிறத விட நீங்கள் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்துடும். நான் மூடி போட்டு வேக வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தக்காளி இருக்கிறதே தெரியல, நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ நான் சேப்பங்கிழங்கு தோலை உரித்து 2ஆக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். வேக வைக்க வேண்டாம், வெறும்னே தோலை மட்டும் சீவிட்டு கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரக பொடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இது மிளகாத்தூள், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது மிளகாவும் மல்லியும் சேர்த்து அரைச்ச தூள். இது காரக்குழம்புக்கு நீங்கள் இந்த தூள்லாம் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வாசனையாக இருக்கும். வெறும் மிளகாத்தூள்லாம் சேர்த்திங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மூடி இந்த மாதிரி வச்சுட்டு எடுத்துக்கோங்க, சிம்மில் வச்சு. அப்போ உங்களுக்கு அந்த உப்பு காரம்லாம் கொஞ்சமாக உங்களுக்கு கிழங்குக்குள்ளே போகும், அதே சமயம் மிளகா வெடிப்பு போகும். இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு புளி ஊற வச்சு இந்த மாதிரி புளிச்சாறை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு சேர்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு டெஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா கிளந்து விட்டுக்கோங்க. கிளந்து விட்டுட்டு குக்கரை போட்டு மூடிடுங்க. மூடிட்டு கரெக்டாக ஒரு 2 விசில் விடுங்க. குக்கருக்கு தகுந்த 2 விசிலே வெந்துடும். இது சின்ன குக்கர். 2 விசில் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போது நேரம் கொதிக்க விடுங்க. அந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், நம்ம விசில் மட்டும் விட்டதுனால. கொஞ்சம் எண்ணெய் மேலே வர வரைக்கும் ஸ்பீடாக வச்சு கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், நான் ஆஃப் பண்ணிட்டேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.